குட் மார்னிங் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம எப்படி ஒரு ஸ்கொயர் ரூட் வந்து ஒரு நம்பருக்கு கண்டுபிடிக்கலாம் ஈஸியாக ஷார்ட்கட் யூஸ் பண்ணி அப்படிங்கிறத நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதை ஃபஸ்ட்டு பண்ணணும் ஷார்ட்கட் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 3 விஷயம் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அட்லீஸ்ட் டிஃபால்ட்டாக 1 to 10 வரைக்கும்போது ஸ்கொயர் வேல்யூஸோட பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அட்லீஸ்ட் நீங்கள் 30 நம்பர்ஸாவது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா 25 வரைக்கும் எங்களுக்கும் டிஃபால்ட்டாகவே தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு 10 நம்பர்ஸாவது புதுசாக படிக்கிறவங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டெல்லாம் என்ன பண்ணணுங்கிற ஒன்று அப்படி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இதோட வேல்யூஸில் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு டைம் அப்படி ரிவிஷன் பண்ண மாதிரி உங்களுக்கு இருக்கும். 1 ஸ்கொயரோட வேல்யூ 1, 2 ஸ்கொயர் வந்து 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25, 36, 49, 64, 81, 100. இப்போ இதை நல்லா நோட் பண்ணிங்க அப்படின்னா எந்த நம்பரோட ஸ்கொயர் வேல்யூ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்ன எண்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ 5னா 5ல் எண்டாக இருக்குது. இப்போ 4ம் 6ம் வந்து பார்த்திங்கன்னா 6ல் எண்டாக இருக்கும். அப்போ இது ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்தோன்னா யூனிட் டிஜிட்டில் 6 தான் இருக்குது. அதே மாதிரி 7க்கும் 3க்கும் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் டிஜிட் 9 தான் இருக்குது. 4 இது வந்து 2க்கும் 8க்கும் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் யூனிட் பிளேஸில் என்ன இருக்குது 4 இருக்குது. அதே மாதிரி 9க்கும் 1க்கும் வந்து பார்த்தோன்னா யூனிட் பிளேஸில் 1 இருக்குது. அப்போ அதுக்கப்புறமா ஜீரோஸ் வந்து இருக்குது. ஓகேவா? அப்போ நம்மளுக்கு என்னென்ன பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் எண்ட் ஆகும் அப்படின்னா 0, 1, 4, 9, 6 அதுக்கப்புறம் 5. இப்போது இதே மாதிரி தான். இப்போ உங்களுக்கு புரியணும் அப்படின்னா இப்போ பாருங்கள் 2 ஸ்கொயரோட வேல்யூ 4. அப்போ அதே மாதிரி 12 ஸ்கொயரோட வேல்யூ என்னவாக இருக்கும் 144. சாரி, ஒரு சின்ன டெக்கி மிஸ்டேக் ஆகிடுச்சு. 22 ஸ்கொயர் வந்து வேல்யூ 484. அப்போ இந்த நம்பர் எண்டிங் வித் 2 எல்லாமே வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு 4ல் தான் எண்ட் ஆகுது. அதே மாதிரி தான் இப்போ 5 ஸ்கொயர்னால் 25, 55 ஸ்கொயரும் நம்மளுக்கு 5ல் தான் எண்ட் ஆகும். அதே மாதிரி இப்போது எந்த நம்பர் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த நம்பர் அதில் தான் வந்து நம்மளுக்கு எண்ட் ஆகும். இது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்தோன்னா 5 எண்டிங் நம்பரோட நம்மளுக்கு ஷார்ட்கட் தெரிஞ்சுக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ 15 ஸ்கொயர் அப்படிங்கிறத எப்படி போடலாம். இப்போ இந்த மாதிரி அப்போ எண்டிங் நம்பர் தெரியும். அப்போது 15 into 15 நம்ம சொல்லுமா. அப்போ இப்படி 2 நம்பருமே 5ல் முடியுது அப்படின்னா அதோட ஷார்ட்கட் மல்டிப்ளிகேஷனும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது டேரெக்டாக நான் போட்டு பாருங்கள். அப்போ 5 ஸ்கொயர் வந்து நமக்கு 25. இப்போ இது எப்படி பண்ணணும்னா இதோட நெக்ஸ்ட் நம்பர் சக்சீடிங் நம்பர் எழுதணும். அப்போ 1 into 2 அடுத்த நம்பர் வந்து 2. அப்போ இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணி தான் இந்த ஆன்சர் வந்து வரும். 1 2 is 2. அப்போ இதுதான் அதோட ஆன்சர். இன்னொரு நம்பர் சொல்கிறேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள் 5 ஸ்கொயருக்கு டேரெக்டாக 25 எழுதிடுங்க. இப்போ 2க்கு வந்து 2ஓட நெக்ஸ்ட் நம்பர் என்ன 3. இவங்க 2 பேரும் மல்டிப்ளை பண்ணி அந்த நம்பர் எழுதுங்க. 25 ஸ்கொயர் 625 நமக்கு தெரியும். இந்த மாதிரி தான். இப்போ 45 ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த நம்பர் எப்படி எழுதணும் 5 ஸ்கொயர் 25, 4 அடுத்த நம்பர் 5, 4 5s are 20. இதுதான் அதோட ஸ்கொயர் வேல்யூ. இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த 2 விஷயம் வந்து ஃபஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ அடுத்த விதம் வந்து இப்போ நம்ம எப்படி ஒரு என்ன நம்பருக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் வந்து போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு நம்பர் கொடுக்குறாங்க 9801. இப்போ இப்படி ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு எப்படி பார்த்த உடனே ஸ்கொயர் ரூட் நம்பர் என்னவாக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம்னா ஃபஸ்ட்டு இதோட யூனிட் பிளேஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க 1. 1ங்கிறது எதுக்கு எண்ட் ஆகும் 1 இல்லைனா 9. அப்போ இதோட பாசிபிலிட்டி எதர் 1 வரலாம் இல்லை 9 வரலாம். யூனிட் நம்பரில் நம்மளுக்கு 1 இல்லைனா 9 சொல்லி தான் வந்து அந்த நம்பர் முடிய போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. இப்போ இது ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ லாஸ்ட்டு 2 டிஜிட்டை ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. இப்போ மிச்சம் என்ன இருக்குது நம்மளுக்கு 98 தான் இருக்குது. இப்போ இந்த 98ஓட லிமிட்டேஷன் பார்க்கணும். இப்போ இந்த 98ன்ற வேல்யூ எடுத்துக்கணும். நம்ம நார்மலாக டேபிள்ஸில் பார்ப்போம்ல அந்த மாதிரி இப்போ இந்த 98ங்கிற வேல்யூ இந்த ஸ்கொயர் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூவில் எங்கே வரும் எதுக்கு உள்ளே வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ 98 இருக்கா 98 எதுக்குள்ளே வரும் 81க்கும் 100க்கும் நடுவில் தான் இந்த 98ங்கிற வேல்யூ வரும். அப்போ எப்பவும் போல் நம்ம சின்ன நம்பர் இது போல் அதே தான் எடுத்துக்கணும். அப்போது நம்மளுக்கு 81 எடுத்துக்கலாம். 81ஓட ஸ்கொயர் நம்பர் வந்து 9. அப்போ இதை நம்மளுக்கு 91 இல்லைனா 99 இருந்திருக்கும். இப்போ இது ரெண்டுத்தில் எது கரெக்ட் நம்பர் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த இன்பிட்வீன் நம்பர் வந்து 95 எடுத்து ஸ்கொயர் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ ஸ்கொயர் பண்ணி பார்ப்போம். இதோட வேல்யூ இதை விட அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த நம்பர் சூஸ் பண்ணணும். இல்லை இதை விட கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த நம்பரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிப்போம். ஓகேவா? அதுக்காக தான் இந்த ஷார்ட்கட் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னேன். இப்போ நம்ம இந்த 95 ஸ்கொயர் பண்ணலாமா. 95 ஸ்கொயர் எப்படி பண்ணணும் 5 ஸ்கொயர் வந்து 25,
9க்கு அடுத்த நம்பர் என்ன 10. 9 10s are 90. அப்போ 9025 வருது. கொடுத்துருக்க கொஷின் நம்பர் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 9801. ஸோ இதை விட இது லெஸ்ஸராக தான் இருக்குது. அப்போ கண்டிப்பாக இதோட பெரிய நம்பர்னால் இந்த 99 தான் இருக்கும். அப்போ இதோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ 99. இது என்ன ஷார்ட்கட்னு சொல்லிட்டு இவ்வளோ பெருசாக சொல்லி கொடுக்குறாங்கன்னு இருக்கலாம். இப்போ தான் நீங்கள் மெத்தட் தெரிஞ்சுக்கிறதுனால உங்களுக்கு அது பெருசாக தெரியுது. இப்போ இதே மாதிரி இப்போ நான் ஒரு 4 நம்பர் சால்வ் பண்ணி காட்டுறேன். அப்போ உங்களுக்கு இது எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறது புரியும். இப்போ நெக்ஸ்ட் நம்பர் சால்வ் பண்ணலாமா? இப்போ 4356 இதோட ஸ்கொயர் ரூட் கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள் லாஸ்ட் நம்பர் என்ன இருக்குது 6. 6 எதுக்கு எண்ட் ஆகும் எதர் 4 இல்லைனா 6. அப்போ அந்த நம்பர் கண்டிப்பாக 6ல் இல்லைனா 4ல் தான் நம்மளுக்கு எண்ட் ஆக போகுது. ஆமாவா? ஆஸ் யூஷுவல் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம் லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிடுவோம். மிச்ச நம்பருக்கு என்ன பார்க்கணும் லிமிட்டேஷன் வந்து பார்க்கணும். அப்போ 43 எதுக்குள்ளே வரும் நல்லா பார்த்தீங்கன்னா 36க்கும் 49க்கும் நடுவில் வந்து வரும். அப்போ அதில் சின்ன நம்பர் வந்து 6. அப்போ எதர் நம்மளுக்கு 64 இல்லைனா 66. அப்போ இன் பிட்வீன் நம்பர் என்ன இருக்குது 65. 65 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும் 25. 6 7s are 42ன்னு சொல்லிடும். 4225 நம்மளுக்கு கொடுத்த வேல்யூ அதோட பெருசாக தான் இருக்குது 4356ன்னு. அப்போ பெரிய நம்பர் என்ன 66. அப்போ இதோட வேல்யூ வந்து 66. இதுதான் இதோட வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் நம்பர் பார்க்கலாமா? இப்போ 6889 இது இப்போ இது கொஞ்சம் ஸ்பீடாக போடுங்க பார்க்கலாம். இப்போ லாஸ்ட் நம்பர் என்ன இருக்குது 9. 9 எது எண்ட் ஆகும் 3க்கும் அதே மாதிரி 7. அப்போ என்ன நம்பர் 3 or 7. லாஸ்ட் 2 நம்பர் ஸ்ட்ரைக் பண்ணால் 68. 68 எதுக்குள்ளே வரும் 64க்கும் 81க்கும். அப்போ அதில் நம்பர் என்ன 8. அப்போ 83 or 87. இன் பிட்வீன் 85 அதை ஸ்கொயர் பண்ணனா 25. 8 9s are 72. 7225 விட இந்த வேல்யூ எப்படி இருக்குது சின்னதாக இருக்குது. அப்போ சின்னதாக இருந்தால் இந்த நம்பர். அப்போ அதோட ரூட் வந்து 83. ஸோ இப்படி டக்குன்னு வந்து நம்ம போட்டுடலாம். இது உட்காந்துட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணி செக் பண்ணி பார்க்கணும். ஆப்ஷன்ஸ் வச்சு கூட 4 நம்பர் செக் பண்ணணும். இல்லை கொஷின் பார்த்த உடனே நம்ம வந்து சொல்லிடலாம். இன்னும் ஒரு 2 நம்பர் சால்வ் பண்ணலாம் வாங்க. 7225 இருக்குது. இப்போ இந்த 7225 சால்வ் பண்ணலாமா? லாஸ்ட் நம்பர் என்ன இருக்குது 5. அப்போ கண்டிப்பாக நம்பர் 5ல் தான் எண்ட் ஆக போகுது. ஸ்ட்ரைக் பண்ணிட்டுனா மிச்சம் இருக்குது 72. 72வோட லிமிட் பாருங்கள் எதுக்குள்ளே வரும் 64க்கு 81க்கு வரும். அப்போ அது முன்னாடி நம்பர் 8. அப்போ இதோட ஸ்கொயர் வேல்யூ வந்து 85. நீங்கள் வேணால் தனியாக பண்ணி பாருங்கள். 85 ஸ்கொயர் நம்மளுக்கு பண்ண தெரியும்ல. 85 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும் 5 ஸ்கொயர் 25. 8க்கு அடுத்த நம்பர் என்ன 9. 8 9s are 72. பாருங்கள் ரெண்டுமே சேமாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாமா? அடுத்த நம்பர் வந்து 7569. இப்போ இதுக்கு வந்து ரூட் பண்ணலாமா? லாஸ்ட் நம்பர் 9. 9 இது வரும் 3 or 7. அப்போ 3 or 7 ஸ்ட்ரைக் லாஸ்ட் 2 நம்பர் 75. 75 இதுக்குள்ளே வரும் 64 or 81. அப்போ 8 83 இல்லைனா 87. இன் பிட்வீன் நம்பர் 85 ஸ்கொயர் பண்ணால் 25. 8 9s are 72. இப்போ இதை விட இந்த வேல்யூ எப்படி இருக்குது சின்னதாக இருக்குது. அப்போ இதோட ரூட் வேல்யூ 83. ஸோ இப்படி தான் வந்து சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் போகலாமா? 9604. 4 எது எண்ட் ஆகுது 2 and 8. அப்போ 2 இல்லைனா 8 தான் இருக்கும். இது யூனிட் டிஜிட். ஓகே அப்போ ஃப்ரெண்ட் நம்பர் கண்டுபிடிக்குமா? லாஸ்ட் 2 டிஜிட் ஸ்ட்ரைக் பண்ணுங்கள். 96 இருக்குது. 96 எதுக்குள்ளே வரும் நம்மளுக்கு 81 100. அப்போ 9க்கும் 10க்கும் நடுவில் தான் வந்து வரும். அப்போ 9 எடுத்துக்கலாமா? 9 தான் எடுப்போம் சின்ன நம்பர். 92 or 98 எதுவும் தெரியலன்னா 95 வந்து ஸ்கொயர் பண்ணிக்கணும். 25 9 10s are 19 சொல்லி வரும். இப்போ 9025 இது எப்படி இருக்குது அதிகமாக இருக்குது. அப்போ அதிகமான நம்பர் 98. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். இப்போ நான் எவ்வளோ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இதை போட்டு சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி க்யூப் ரூட் வந்து இப்படி ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்லிக் கொடுக்குறேன். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.